संवत्सरे कर्कटकमासी विंशे दिने आश्लेषक्षे श्री परमहंसेत्यादि श्रीरंगं शिवनाण्डवन् श्री महादेशिकैः वराह महादेशिकैः कृते श्री कुंभकोणं महापणवीथि श्री संतानवरदेशिक संसेवित श्री राजगोपालस्वामी मंगलाशासने भक्तजनैः समर्पिता स्वागत पद्यमाला वराहयोग प्रथितस्ववीथिः संचारभूमा भगवान् स एषः वराहयोग प्रथितात्मकेशः त्वयेति ते स्वागतवाग्विभाति சின்ன சுவாகதம் தான். இந்த பெருமாள் ராஜகோபாலன் பெரிய கடத்தில் ராஜகோபாலன். ஆனால் இவர் உற்சவத்தில் மட்டும் சக்கரபாணி முதல்ல, அப்புறம் வராகன், அப்புறம் இவர்னு ஒரு முறையாக எழுந்துள்ளார். வீதியில் அவா வீதியில் தான் எழுந்துள்ளார். அங்கே போய் சேர்ந்துப்பார். சக்கரபாணிக்கு அப்புறம் வராகன், வராகனுக்கு பின்னாடி ராஜகோபாலன் இப்படி வருவார். வராக யோகத்தினால, வராகனுடைய சம்பந்தத்தினால இவருடைய வீதி சஞ்சாரம் பிரசித்தமாக இருக்கு. அமுதன் வீதியேறி உள்ளே போயிட்டா கூட இவாளுக்கு நிறைய நாயார். ஏன்னா இவெல்லாம் நிறைய இன்னும் குடியிருப்புகிறது, பணையம் வைக்கிறது, பள்ளையம் வைக்கிறது நிறைய வைப்பான். 3 பெருமாளும் வைப்பாங்க. ஜனங்கள் ஆச்சரியமாக பார்த்துக்கிறார். இல்லையா வெங்கடேசப்பட்ட தானே வராக யோக பிரதிதாத்மி பரிதஸ்வீதி சஞ்சார பூமாஸ் பகவான் சயேஷா. இதனால் வராகனுடைய யோகம் வீதியில் இருந்தது. இன்றைக்கி அவருக்கு சந்தோஷம். வராக யோகம் தன்னுடைய ஆலயத்திலே வராகேதிராஜ மகாராஜனுடைய மகாயோகத்துக்கு சம்பந்தம் உங்களுக்கு உள்ளே எழுத்தார். திருக்குழந்தை ஆண்டவனுக்கு எழுதுறதுலாம் இது வந்து சேவிச்சுக்குவார். நவராத்திரி சாத்துப்படிக்கு தான் விசேஷம். சுவாமிக்கு தெரியும். திருக்குழந்தையான அமுதனை சேவிச்சு கோமலத்தை சேவிச்சு இங்கே வந்து அப்போ காவேரிக்கிற ஆசிரமம் கோமலத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சேவிப்பார். பார்த்த சாரதி கோலம் போட்டால் ஒரு தான் அர்ஜுன் வந்து வில்லோடு அவர் போட்டார் பட்டார். ஏய் எந்த கீழே போட அப்படின்னு அப்படி ரசிச்சு அவன் இந்த வீதியில் பார்த்துக்கலாம். இந்த வீதிக்கு இன்னொரு பெருமைனா பாட்டாச்சார் கடை கூட நெருக்கடி இன்னும் ஜாஸ்தி. அப்போ என்றைக்குமே இவருக்கு நெருக்கடி தான். என்னைக்கு பெரிய வண்டி கிடையாது. என்னைக்கு கும்பகோணம் பெரிய டவுன், இது பிஸ்னஸ் சென்டர் ஆகிட்டதுனால அது நடுவில் உட்காந்துருக்கேன். அதே வீதியில் தான் சைனி பாட்டாச்சார சுவாமி திருமாளிங்க மகான்களை வளர் கும்பகோணத்தப்பெல்லாம் பக்கார பஞ்சகம் எல்லாம் பயமுறுத்துவா. பெரிய வித்வான்லாம் இருந்தால் அபினவபட்டமான நாயம்பேட்டை கிருஷ்ணாச்சார சுவாமி, அதுமாதிரி பட்டு சுவாமி, அக்னிஹோத்திர சுவாமி, கோச் சுவாமி, சைனி பாட்டாச்சார சுவாமி, வீடியா இத்தனை சுவாமிகள் இங்கே இருப்பா. அர்ச்சகர்லாம் பயந்து ஆராதனைவா. எப்போ கவி சந்தோஷம் கொடுப்போம் அப்படின்னு பெருமாள் வைதிக பெருமாளும் வைதிகத்தோடு இருந்தார். பாட்டாச்சார சுவாமி இங்கே தான் டெய்லி அவங்களுக்கு கைங்கிறது கிடையாது. திரும்பி வந்து கொஞ்சம் விஸ்ரமிச்சு பெருமாள் அடியன் திருத்தாப்புறார் இதெல்லாம் ஹோகனூரில் குடியிருந்தார். 7 வருடம் சிவபிரகாஷ்க்கு சைவபட்டாச்சார திருவிழா சித்திரம் பண்ணார். அவர் 7 வருடமே இந்த வழியாக போய் இந்த கோபாலை சேமிச்சுட்டு போயிட்டு திரும்பி போயிருக்கார். அப்போது அந்த பெருமாளுக்கு என்ன சொல்கிறோம், வராக யோகம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. வீதியில் இருக்கிற வராக யோகம், வராக பெருமாளோட சம்பந்தம். இப்போ வராக மகாதேவி தான் முதல் ஸ்லோகத்துக்கு தாக்கம். வராக யோக பிரதிதஸ்வீதி சஞ்சார பூமா பகவான் சயேஷः வராக யோக பிரதிதாத்மகேகः त्वयेति ते स्वागतवाग्विभाति. இந்த சுவாகதம் அடியேன்னு சொல்லல, ராஜகோபாலன் சாய்க்கிறார். ஆனால் பெருமாள் ஆண்டவருக்கு சுவாகதம். वराघवाचां चरमायदाय तद्भावदाता प्रगुरुप्रशिष्यः वराघवाचा नवनं तलेः स्वरूस्थितौ स्वागतमादर्थाते. இந்த சன்னதிக்கு ஒரு சைக்கியம் இருக்குது. செமிபகாத ஏற்பட்டாலும் அதிகாலத்தையே மகான்கள் சிந்திச்சிருக்கணும். இங்கே வராக நிர்ம ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நல்லா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியமாகவே சாய்ச்சார். ரகசிய சிகாமணி சுவாமி தேசியம். அதே மாதிரி அதே வராக கர்ம ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பிரபன்ன பாரதியில் அம்மாள் சாதிக்கிறார். அகம் ஸ்மராமி மத்பக்த நயாமி பரமாந்தியத்தில் அம்மாள் வார்த்தை சாதிச்சிட்டார். அச்சிலாதிபதி கூட இல்லாமல் ஐஷ்ணு அவ்வளோ வேகம் எனக்கு அவனை சாதிக்கிறார். அது வீட்டிலே அந்த விஷயம். அந்த மாதிரி 2 வராகனுடைய சரம வாக்குக்கு அர்த்தம் சொன்ன பிரசிஷ்யன் பிராச்சாரியம் 2 பேரும் இங்கே இருக்கா. பெருமாளை சேர்த்துட்டு வராக யோகீஸ்வரனுடைய
வாக்குனால தங்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறான்னு அதை எழுதினேன். அதையுடைய வார்த்தையும் உண்மையாக்கிட்டோம். சத்தியம் ஏதாவது முக்கியமாக வந்தவொடனே சுவாமி விஷ்ணுவர் சாய்ச்சிருக்காங்க. அப்படி ஆண்டவர் சாய்ச்சாங்க. ததர்ச்சகாः பக்தஜனஸ்ததியாः சமேவயம் புத்ரியதி ஈஷபக்தியா தன்மங்களாः சாசனவாக்சரிந்தே சுசூஷவ ஸ்வாகதமீரயாமः. அவருடைய அர்ச்சகர்கள், அந்த பெருமாளுடைய பக்தஜனங்கள், அதே மாதிரி அவளை சார்ந்த அடியவர்கள் எல்லாரும் தங்களுடைய உபன்யாசத்தை கேட்கணுன்ற ஆசையோட தேவருக்கு சுவாகதத்தை விஞ்ஞாபிக்கிறார். இந்த சந்நிதி ஏற்படுறது ஒரு சரித்திரம் சொல்கிறேன். இது ஒரு பிராச்சீன சந்நிதி. அதாவது கும்பகோணத்தில் 12 மணிக்கு இந்த மகாமகோத்சவத்தில் 5 பெருமாளுக்கு தீர்த்தவாரி உண்டு. ஒரு காலத்தில் மகாமகோத்சவம் நடந்தது. பெருமாள் அங்கே தான் போனால் சிவன் கோயில் அங்கே தான் வந்துருந்தா வழக்கம் போல் எல்லாரும் தகராறுலாம் உண்டு. அதுக்கப்புறம் விபாகம் பண்ணிட்டார். அதனால் காவேரி கரையில் பெருமாள் தீர்த்தம் கொடுக்கணும், சிவன்கள் மகாமகத்தில் அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் அது மாதிரி நடந்துட்டு வருது. இந்த காவேரிகளில் தீர்த்தம் சாதிக்கிறதுங்கிறது 5 பெருமாள் தான். அமுதன், சக்கரபாணி, சக்கரவர்த்தி திருமன், பராகன், கோபாலன். அப்படி அந்த அதனுடைய ஏற்றம் 5 பேரும் மகாமகத்தில் தீர்த்தம் கொடுத்த பெருமாள். ஏங்க எழுதினாருன்னா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய வித்யா ராஜகோபாலன் மாதிரி தாங்கள் சேவிக்கணும் ஒரு செட்டியார் ஆசைப்பட்டார். அவருக்கு தான் என் பெருமாள் அனுகிரகம் பண்ணினான், இங்கே சன்னதி கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்கிறான். அப்போ உடனே ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, மன்னார்குடி ராஜகோபாலன் 2 கோப்பிரளையர் கோசகர், அவள் 2 பேருக்கு சேவை சாதிச்சார். கோபிதன் கோப்பிரளையர், அவள் 2 முனிகளுக்கு சேவை சாதிச்சார். அதுவே வசதி. இவர் வியாபாரிக்கு தானே சேவை சாதிச்சார், இவருக்கு அதே ஏற்றம் சொல்கிறேடான்னு கேட்டால் மாத்தார் ராஜகோபாலை சரிபட்டுட்டார். முனித்திரயத்தில் தலைவரை வந்து சேவிச்சு அவருக்கு 2 முனி தான் சேவிச்சார் அந்த பெருமாளை. இப்போ முனித்திரய தலைவரான ஆண்டவர் சேவிச்சார். 2 பேர் தான் 3 பேர் தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்ரீ வித்யா ராஜகோபகா சம்பிரீத்யா பாயேத்கோ ஷேஷ்டிமதியந்ததாத்ர இத்யூச்சுஷ்டீவராக திரிமுனஸ்ருதிபதே ஸ்வாலயம் தத்ரவேஷாத் பஷ்யந்தஸ்மாத் வரிஷ்டம் தவவததி முதா ஸ்வாகதம் ராஜகோபா. இப்படி மன்னார்குடி பெருமாளோட ஏற்றம் கொடுத்துட்டியே, அதனால் உமக்கு சுவாகதம் என்று நம்ம பெரிய கழுத்து ராஜகோபாலன் ஆண்டவருக்கு சுவாகதம் சாய்ச்சி மகிழ்கிறார். இந்த சன்னதியில் ஆண்டவர் மகளாக சார்ந்த பெருமாளெல்லாம் பட்டியல். தேவி ஸ்ரீராஜகோபகா விழகிரி விகிருதிகி, அது பகுதி விழகிரி விகிருதி எஸ்ஸா விழகிரி விகிருதிகி ஸ்ரீவாசம் பிரபுச்ச ஸ்ரீவாத்ஸ்யோம்பா குருசுப்யத புதுகதரு ஜெயிஷ்டோ கேததீயே ஏதே சர்வம் தொதீயம் ஸ்வனுவனவச்சனம் சோதுகாமாவராக ஸ்ரீமதி யோகீந்திர வித்யம் தததி ச முதுராம் ஸ்வாகதம் தே கிரம் தே. ஆண்டவன் இங்கே நாயாட்டம் ஏமாற்ற நாயகர் எழுதியிருக்கார், ராஜகோபாலன் பாமாவோட எழுதியிருக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமாள் பொதுவாக இருப்பார். அதனால தான் கொஞ்சம் பணம் வரும். இதுக்கு வந்து நான் அடிக்கடி சாதிப்பேன். வேடிக்கையாக சாச்சாருக்கு டெல்லினா சேஃப்டி பணம் தரா நம்ம அது மயூரதாஜி பற்றி கற்றுட்டேன். அப்படி கொஞ்சம் வருமானம் இருக்குது. பாலாஜி போட்டு வச்சு தான் ஒரு சாய்ச்சா முடியும். அவன் டோம்பியில் பாலாஜி எப்போ தான் அமௌண்ட் பண்ணாங்க. அவராஜ் எல்லா சலுகை விஷயம். இந்த பெருமாள் நல்ல பணக்காரர். அமுதனுக்கு என்னமா இருந்தோ அத்தனை செட்டு இவருக்கு உண்டு. இவர் வெள்ளியில் இவர் தான் பெரிய பொண்ணு சொல்லப்பட ஜாஸ்தி. அதில் பட்டாச்சார ரகசியம். இந்த பெருமாள் விசேஷமான பெருமாள். இவருக்கு ஒரு குறையும் வாகனமெல்லாம் தங்கம். இவர் சின்ன சன்னதியாக இருக்காரு ஒழிய வருவா வருவா சேவிச்சு போவா, கதவு தந்து விஜய் உள்ள போய் கழுத்தில் ஜலம் எடுத்துன்னு போவா, அப்போ போய் டிஃபன் சாப்பிடுவா, அப்படி பட்டுன்னு தூங்குவா. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சௌலபியம் உள்ள கோபாலன். அப்படி ராஜகோபால், ஸ்ரீனிவாச பெருமாள், அம்மாள் மடியில் நடாதே சுவாமி தேசியன், இவா எல்லாரும் அவளோட அவளை பற்றி ஆண்டவன் திருவாக்கால வரக்கூடிய ஸ்தோத்திரங்களை கேட்கணும்னு காத்துட்ருக்கா. மதுரமான சுவாகத்தை ஆண்டவனுக்கு தான் சமர்ப்பிக்கிறான். இப்போ அடியன் வந்து பட்டணத்திலிருந்து வந்திருக்க வர வேண்டியது பிராப்தமான ஆண்டவர் இடத்துலாம் போக வேண்டியது ஆஸ்தானுடைய கடமை. ஆனால் அப்போ திருக்குடந்தை அமுதலே பெரிய பெருமாள் மகராஜார் படத்தை நீ வரலையே, இதுக்கு மட்டும் வந்துட்டேன்னு கேட்டால் ஒரு பெரிய வரலாறு, ஒரு ரகசியம் இருக்குது. அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன்.
இந்த தேசிகன் மடி அம்மாள் மடியில் தேசிகன் அனுகிரகம் பெற மாதிரி விக்கிரம் வைக்கிறது. இதே மாதிரி நம்ம ஆற்றுல விக்கிரம் திருவாரூர் ஆரோக்கியத்தில் வந்தால் நம்ம வேண்டியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா கண்ணன்னு பேர் இருக்கு. அவர் சேவிச்சார், உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறேன், ஜனங்கள் எல்லாரும் வச்சுக்க வேண்டாமா. ஏன்னா அது ஒரு ரகசியம் இருக்குது. ராமானுஜர் ஒரு இடத்துல தங்கள் ஆச்சாரியரை பற்றி சொன்னது இல்லை, எல்லாம் பிராச்சாரியம் தான். எப்போதான் ஒரு 5 ஆச்சாரம் இருந்தார், யாராவது ஒரு இடத்துல வந்தார சொல்லவே இல்லை. நாங்கள் சமாளிக்கிறோம். எப்போதான் போடுறோம்னா பாஷி ஆட வந்தால் திருவடிகள் பண்ணுறோம், இவாள் ஆட வந்தால் திருவடிகள் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆட்சிகாரருக்கு தங்கள் ஆச்சாரியம் பேர சொல்றதுக்கு அவகாசம் கிடைக்கல. ஆட வந்தாலே சொல்லிட்டாங்க. ஆட வந்தாராவது ஒரே ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, மலைக்காட்டில் இடத்துல சொல்லலாம். அப்படி ஆச்சாரியம் சொல்றதுக்கே அவனுக்கு அவகாசம் இல்லை. ஆச்சாரியம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுவாமி தேசியனுக்கு மட்டும் அவர் தேசியனே பெருமை சாய் அவர் பெரிய இருக்கும். நம்மளோட ஆச்சாரியன் பிராச்சாரியன் 2 பேரையும் அடிக்கடி சொல்லுவோம். ஆச்சாரியனுக்கு நன்றி செலுத்துறார், பிராச்சாரியனுக்கு நன்றி செலுத்துறார். பெரிய அதிசயமான விஷயம். ஸ்ரீமத்யாம் சியாதசோ விதி அனுபதி ஆச்சாரிய ராமானுஜாபியாம் சமயக் கிருட்டேன சர்வம் சகனிஷ்டியா அப்படின்னு ஸ்ரீமத்யாம் ஸ்ரீமான்களான இந்த சுவாமிகள் கடாதுரம்மாளும் அப்புள்ளாரும் எனக்கு அனுபதி. நான் என்ன செஞ்சேன், அவளுக்கு என்னென்று செய்தேனா, நான் ஒன்றும் செய்யலை. எதுக்காக பண்ணாலும் அவள் பண்ண கடாட்சத்தெல்லாம் இருக்கே இருந்தாங்க. வரதன் பால் கடாதுரம்மாள் அனுகிரகத்தினால இவர் அப்படிப்பட்ட அம்மாள் மொழி தேசியிருக்கிறது. நம்ம திருமணம் நம்ம வழக்கில் அம்மாள் சிரிச்சு கொண்டாடி நம்ம குழந்தையாக தேசியம் கொண்டாடுறாங்க. அது ஒரு ஆனந்தம். அப்படின்றச்சே இந்த விகிரகத்தை வெளியில் வரணும்னு சாஸ்திரா கண்ணன் சொன்னார். கோயில் ஏழப்படலாம் பாலிடிக்ஸு நமக்கு ஒத்து வராது, நீங்கள் பெரியவாரிக ஒத்துட்டா வேண்டாம் இல்லை அப்படின்னு மதுரையில் தேசியம் ஏழை பண்ணார். பண்ணிட்டார். என்ன சிக்ஷியாள்கிட்ட போய் அவரே பணம் அவர் சொல்லி அடியன் பயந்து சிக்ஷாள்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கி பண்ணிட்டார். பண்ணி எல்லாம் அது ஒன்று அப்போ தான் லீவ் லெட்டர் கொடுக்கணும்னா சரி மதுரை தேசியத்துக்கு லெட்டர் கொடுத்தேன். அவன் யோசிச்சு பார்க்குறோம் கமிட்டிலன்னா அப்புறம் இங்கே சில நிர்வாக கோளாறுக்கு க்ஷமிக்கணும் மதிச்சு கொடுத்தாங்க. பல உண்மையான கோளாறு ஒன்று இருக்குது. அப்புறம் அடியர் யோசிச்சு பார்த்தேன். கூட ஏழ்றார் அவர் தேசிய சடாச்சு அதுவே யாராவது பண்ண வழக்கு போட்டு வாங்கியிருப்பாங்க. பக்கத்தில் அம்மாளுக்கு சாதிக்காமல் தேசிய சாதிக்க முடியாது. அம்மாளுக்கு சாதிக்கலைனாலும் தப்பு, சாதித்தாலும் அவன் ஆட்சேபிப்பான் மாட்டான். அதனால இந்த மொம்பெல்லாம் வேண்டாம். அவள் அப்போ கிழதாக இருந்தால் அவ்வளோதான் தெரியும். அடி இருக்குது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறத ஆத்தோடு வச்சுருக்கேன். நான் பார்த்துக்கிட்டேன். சுவாமி பண்ணிட்டு அவனை பண்ணிட்டு போயிட்டான். வீரம் நம்ம பார்த்துல இருக்கு. அந்த காலத்தில் மூலம் இருந்தால் திருவிழாத்தில் அந்த எங்கள் மாமா தேவாரி எழுந்துட்டு ஆய்வுக்கு ரொம்ப பரிசுப்பட்டு போயிட்டார். அவர் உற்சவம் மூலம் திருநம் கிடையாது வில்லூரில். இதுதான் மெட்டல் தந்தம் தான். அப்படிப்பட்ட இந்த பெருமாள் என்ன பண்ணுறது, அவர் யோசினம் பால சமர்ப்பி அவர் நாட்டுக்கு பெரிய பெருமாள் இருக்கார். அந்த சமயத்தில் அப்புறம் ஒரு யோஜனை அப்போ ஆண்டவனை சேவிக்கணும் எதிர்ச்சியா. ஆண்டவன் சாச்சார் எல்லாம் எடுத்து சிவன் பெரிய ஆண்டவன் எல்லாம் எடுத்து சேவிச்சுட்டு வெளில வந்தார். கூப்பிட்டு கருணாகரன் நான் போனேன். இந்த மதுரையில் ஏழை பண்ணணும் வியாபாரம் பண்ணா வேண்டாம் நான் தான் சொல்லிட்டேன். நான் பிரமிச்சு போயிட்டேன். நான் தான் சொன்னேன். நான் சண்டை போடுறதுக்கு 7 பெருமாள் அப்படின்ட்டு நான் காஞ்சிபுரத்தை பரிசு பண்ண முடியும். இந்த பெருமாள் என்ன அப்படின்னு கேட்டேன். நல்ல இடத்துல படிச்சுட்டு கவலையே படாது அப்படின்னு அந்த நல்ல இடங்கிற அர்த்தம் அவருடைய மனசில் ஒரு தியாகம். அதுக்கப்புறம் நான் சரி சாரின்னு சொல்லி நம்ம பாட்டராச்சாரத்தில் வேலை பண்ணலான்னு பிரார்த்தனை. அது ப்ரைவேட் பண்ணு. அங்கே பெரியவா சொல்லணும்ட்டா. யார் பெரியவான்னு யாருக்கும் தெரியும், எல்லோரும் பெரியவா. அதில் ஒருத்தர் சொல்ல அவன் ஏழைப்பட்டது ஆட்சேபனை இல்லை. உடனே ராமானுஜன் இருக்காரு. அப்படி சொன்னால் போகக்கூடாது. எங்கள் ஆட்சேபனை இல்லை, அங்கே போகக்கூடாது. வரணும் பாக்கியம் சொல்ல வேண்டாம். இல்லை விடுவிட்டார். பட்டாச்சார்ட்ட பேசினேன். இங்கே ஏழை வேணும், நீங்கள் ஏன் கவலைப்பட நம்ம பேசுறது இது ஹெச்ஆர்என்சி கோயிலாச்சு, நீ கவலைப்படாது, உரிய முறையெல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சக்கரபாணி பட்டர். அப்போ கூட ஒரு விஷயம் மனசில் படலை. அப்படியே பெருமாள் கொண்டு வந்தோம். அந்த அங்கே சக்கரபாணி பட்டர் சக்கரபாணி முறையில் இருந்தார். அங்கேயிருந்து ஒரு சக்கரபாணி மாலையை போட்டு தான் விஜயத்தை இறப்பினார். இங்கே ஒன்று வச்சோம். சந்தோஷம் இருந்தது. பதிட்டு ஆயிடுத்து. அப்புறம் ஒரு ஆசை மென்ட்டாக கேட்டால் வச்சார். எல்லாம் பண்ணிட்டோம். திவிதேயத்துக்கு மேலே சேடார் கிடையாது. ராஜகோபால சேடார் தான் எழுதியிருந்தேன். அவர் சாய்ச்சார். 60 வருஷம் வரைக்கும் இந்த சன்னதிக்கு அவங்களும் எழுதியிருந்தார். அவங்களும் சக்கரபாணி ராமன் 3 பேரே எழுதுவான். அக்ஷய திருதி கருடவான ஆயுதம் பந்தல் முடிஞ்சு சன்னதி கேட்டு திரும்பி தோழிக்கு ஏறி இங்கே சன்னதியில் ரெஸ்ட் எடுத்துட்டு காவேரி உற்சவம் அனுபவிச்சு திரும்பிடுவான். அது செட்டியார் காவேரி அடுப்பு மூட்டி பந்தல் போட்டு தனியாக இருக்கு.
செட்டியார் வியூகமாக பண்ணிட்டு அப்புறம் அவன் வெளில வெளியூர் போயிட்டா. அதனால அந்த வியூகம் போயிடுது, அந்த உற்சவம் நின்று போயிடுது. நீ பண்ணுறேன்னு எழுதிக்கொடு. அமுதனை ஏழுனார்னா அம்மாளுக்கு அனுகிரகம் பண்ணாமல் போக மாட்டேன். சரின்னு அப்ளிகேஷன் கொடுத்தேன். ஏகப்பட்ட பதிவில் பண்ணால் அது அப்ஜெக்ஷன் பண்ணுறா பற்றி எல்லாம் பண்ணி நல்லா நடந்தது வழக்கம் போல். கடைசியில் அமுதன் அவருக்கு அப்போ தான் புரிஞ்சு நல்ல இடத்துல ஆகும்னு ஸ்ரீமுஷ்ண ஆண்டவர் சொன்ன வார்த்தையுடைய அது அமுதன் வந்தார். சடாரிமதி ஆகிட்டு இப்போ 14 வருஷமாக நடந்து 14 வருஷமாக தொடர்ந்து நடந்து அபிஷேகம் பெரிய உற்சவம். ஏறி இங்கே மண்டபாதாங்க திரும்பி ஏறுறார். ராத்திரி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏறுது. பட்டாச்சாரம்லாம் போய்டுவோம், அடிக்கிறவங்களுக்குலாம் இருப்போம். அப்படியே பார்த்தா இது வீட்டில் பாக்கி இருந்துட்டு எவ்வளோ வேணாலும் அவங்க அப்படியே இருப்பேன். ஏன்னா 2 மணிக்கு 3 மணி நேரம் பண்ணுவாள், மறுபடியும் 5:30 மணிக்கு தான் வருவான். அது வரைக்கும் அமுதனும் நம்ம போனால் தான் அவ்வளோ பண்ணுவான். பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான காட்சி. அப்புறம் தான் ஒரு விஷயம் என்னதுன்னு புரியுது. இந்த திருக்குறள் அம்மாளுடைய சரித்திரம் வரதேசாபியும் ஆகாது. அது தமிழில் எழுதின சுருக்கமாக சோம்பல். பின்னாடி இந்த கேதிமுக உற்சவத்தை பற்றி 2 வரலாறு ஒன்று மட்டும் எழுதி விட்டேன். 2வது வரலாறு கவனிக்கவே இல்லை. அதை பார்த்தா இன்னொரு விஷயம் இருக்குது. அம்மாள் தீர்த்த யாத்திரை பண்ணி திருப்பதிக்கு ஏறினார். இங்கே சில நாள் தங்கி இருந்தார். அமுதனை அனுபவிச்சு அவரே பாஷ்யாமிரதம் கொடுத்தவர். அமுதனை அனுபவிச்சுட்டு இங்கே தங்கினார் திருப்பதியில். அப்போ கந்தளன்னு ஒரு பிராமணன், அவன் அவனை ஒரு பேய் பிடிச்சிட்டு ஹிம்சை பண்ணிட்டு அதை விரட்ட முடியல. அம்மாள்கிட்ட கொடுத்து பெரியவரை சேவிச்சா அது ஒன்று சேவை கிடைச்சாங்க. உடனே அம்மாள் ஏற்றி கொண்டு வர சக்கரபாணி பற்றி ஈஸ்வரன் ஆரம்பித்து 32 கட்டி அது ஸ்லோகமாக சாதிச்சு 18. அது சுத்திர பிரபந்தம் வெற்றிவேல் வீரவேல்னு ஆர்மி மார்க்ஸ் சொல்கிற மாதிரி. உடனே அந்த அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு திருவள்ளுவர் சக்கரபாணி பிறகு பிசாசு வரைக்கும். அப்புறம் ஏற்றுக்கோங்க ஸ்தோத்திரம் நம்ம பாட்டாச்சரா பாட்டில் அண்ணாட்ட உபதேசம் வாங்கிட்டால் அது நம்ம அதில் சொல்லிட்டுருக்கேன். பப்ளிஷ் பண்ணோம். வெங்கடேஷ் கண்ணாவே உபன்யாசம் சொல்லுவோம். எனக்கு மாதிரி ஒரு ஸ்லோகம் எடுத்துருக்காங்க சொல்லுவோம். அப்போ பார்த்தா தான் சக்கரபாணி ஸ்தோத்திரம் பண்ணிடுவேன். முதல்ல சக்கரத்தாழ்வாரை பற்றி என்னையும் ஸ்தோத்திரம் பண்ண ஆச்சாரியம். அதெல்லாம் சக்கரபாணி பக்கத்தில் இருக்கணும் கொண்டு சக்கரபாணி செஞ்ச மாலை ஏன் சக்கரபாணி செஞ்சு வச்சுக்கிற பெருமாள். ஏன்னா தமிழுக்கும் அம்மனுக்கும் நெடுவில் கொண்டு வச்சு அதனால் ஆணி சித்திரை ஏழுச்சு இங்கே வாசல் ஏறி சக்கரபாணி மரியாதையாகி அம்மாள் முன்னாடி இருந்து அம்மாள் மரியாதையாகி அடுத்த வருடம் ஏதிமுகஸ்தவம் கூடவே சுரேஷ்நாட்டம் இது 2 சேமித்து நடந்துருக்கோம். இந்த வருடம் அதிரசம் பண்ணால் பட்டாச்சார சாய்ச்சார் 100 அதிரசம் பண்ணுறோம் போட்டு உத்தியோகமாக நன்னாங்க. அப்படி பெருமாள் சக்கரபாணி அனுகிரகம் பண்ணுறார். 5ஆம் திருநாள் சக்கரபாணி அமுதனும் அனுகிரகம் பண்ணுறார். அக்ஷய விதி பெருமாள். இத்தனை காரியமே யாரால் நடந்ததுன்னா அந்த ஒரு வார்த்தை நான் பெருமாளை பிரதிஷ்டை பண்ண வேண்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்காது, எனக்கு சொல்ல வேண்டாம். ஆண்டவனை கூப்பிட்டு சொல்லவே தேவையில்லை. அதான் அவருடைய பெரிய ஆர்ஜவ குணம். ஆண்டவன் இருந்த அந்த ஆர்ஜவ குணத்துக்கு நான் அடிமை. பொருளின்றி உலகம் படைத்தவன் புகழ்மே அது சொல்லு சத்தியாதியை சொல்றது சொல்லு அப்படின்னு கேட்டாச்சு ஆண்டவன் அடியனை. ஞாபகம் இல்லையேன்னு நான் பெரியவற்று போய் நான் என்ன சொல்லணும். அப்படி இல்லை புத்தகம் அப்படின்னு சரி பார்க்குறேன்ட்டேன். அங்கேருந்து எழுந்து ஆஃபீஸில் போன ஆண்டவன் பேசுகிறேன். நான் உட்காந்து பேசுகிறேன். நான் பார்த்தேன் வியாக்கியானத்தில் இல்லை நீ சொன்னது கவலைப்பட வேண்டாம் தேட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு வசந்த குணம். அதே அவருடைய வாரிசாக அப்படியே இது சதகுணம் புத்திரகான்னு அந்த ஔதாரியம். பணம் வச்சுக்கிறவா எல்லாரும் இருக்கா. ஆசிரமத்திலே பணம் இல்லாத இந்த ஆண்டவன் காட்சி ஆசிரமத்தில் பணம் இல்லாமல் இல்லை கவலைப்படாதுன்னு சொல்லுங்க. அவ்வளோ தூரம் ஆண்டவன் பணம் வந்தாலும் கொடுக்கணுங்கிற மனசு வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் லாட்ரி சீட்டு வாங்கினான், இதில் பரிசு வந்தால் 2 கோடி வரும்னா கற்றுனான். 2 கோடி பணம் ஒன்றுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல மகளாக கட்டணும், கார் வாங்கணும், மாமனார் மாமியாருக்கு ஒரு வீடு வாங்கி தரணும், மூத்திரம் இங்கே கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் சங்கல்பம் பண்ணினான். அப்புறம் திடீர்னு ஆத்துக்காரி வந்தால் இதான் பிளான் போடல, இன்னும் 2 கோடி வரல, பரிசு விழுந்தால் வெத்தியாலிங்கிற பற்றி பரிசு விழுந்தால் வரும். எப்படின்னா கடையில் பெருமாளுக்கு ஒரு சரி ஏட்டி ஒரு ரூமை வீடடிச்சுட்டு ஒரு செல்ஃபுக்கு தனிப்பட்டுள்ள போகிறாரா அப்படியே சாப்பிட்டுப்பேன். அப்படின்னு அப்பிராப்தான்யபி கையில் வராத பணத்தை கூட செலவழிக்க மனசு வராத மனுஷா இல்லை. ஆண்டவன் அப்படி அற்புதமாக நம்பியார். அதான் வித்வான்கிட்ட உள்ள பிரீதி. ஆண்டவனே வேண்டிக்கார். அவள் வந்தால பட்சணம் கொடு, ஊருகா கொடு, அப்படி கூடவே
அவள் மதுரையில் ஆண்டவன் பண்ணினா மாதிரி சர்க்கார் யாரும் பண்ண முடியாது. அத்தனை வித்வான்களுக்கும் தனித்தனியாக இடத்த தங்க வச்சு அவளுக்கு மண் பாத்திரத்தை பண்ணுற மண்ணிலேருந்து கோமயத்திலேருந்து அது கூட இன்னும் சொல்லக்கூடிய தேங்காய் சரட்டையிலேருந்து இத்தனையும் கணக்கு பண்ணி அரிசி பருப்பு அது மைதானமாக பட்சணத்துக்கு நெய் ஒருத்தர் 4-5 செட்டுக்கு கொடுத்து கரிகாய் கொடுத்து தினம் தினம் பழம் கொடுத்து சதசம் நடத்தியாச்சு. அந்த மாதிரியான அவதாரியருக்கு அப்படின்ற ஆண்டவன் யாருக்கு பெரிய ஆண்டவனால இந்த அளவுக்கு நடந்துட்டு இந்த ஆண்டவன் ஏழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடியன் புறான அடியன் சொல்கிறதுல 12 நாள் அடி 14 நாள் அடியன் தினம் 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். 4 அல்லது 5 சமையனார் தர வச்சு அதனால் அசோக மண்டலம் பெருமாளாரம் ஒருத்தர் வருவார். திருவாதிரை மண்டபத்தை நாம் சாப்பிடணும் அப்படின்னு காத்துப்பட்டோம். ஒரு பால் ஏதோ சாப்பிடணும். அது மாதிரி அவர் வந்து கோயிலேருந்து வந்து திருவாரணம் பண்ணுவார். வந்து தலையை பண்ணி திருவாரூர் சாதம் கொடுத்து போவார். சாதம் கொடுத்து போவார். அப்படி போச்சு. அதுக்கப்புறம் காரிய கலாபங்கள் அதில் ரெண்டு எங்கள் அம்மா சாதம் நின்று போயிட்டு அது வேறு அன்றைக்கி ஏகோதி மரம் வந்து அதுக்கு ஒரு 5 மணி அப்புறம் சமிதிகள் 5 மணி அவன் கூட எங்களுக்கு உபகாரம் பண்ணிட்டு நேற்றுக்கு தான் 2:45 மணிக்கு சாப்பிட்டேன். இன்றைக்கி ஆண்டவனால் 11 மணிக்கே சாப்பிட்டேன். இங்கே வரதுக்கு ஆண்டேன். அப்படி எங்கள் வெங்கடேஷ் கொடுக்க நான் சாப்பிட்டு வரணுமான்னு கேட்டேன். சிக்ஷன் டாக்டராச்சு ஏன் இவ்வளோ நாள் சிரமப்பட்டு வர அப்படின்னா இல்லை இல்லாமல் அவசியம் பட்டாச்சாரம் ஆண்டவன் கேட்டதே இருக்கும். அந்த ஆண்டவனுடைய பிரதிநிதியாக அந்த ஆண்டவன் என்கிட்ட சொன்னேன் ஏழுக்கே நான் வரேன் கேட்டால் நீ முன்ன தெரிவிச்சிடும் முன்னாடி அது எனக்கு அந்த ஆண்டவனுடைய சுபேன மனசாட்சாதம்னு கிருஷ்ணபிரான் வந்து கோகுலத்தில் எல்லாம் கஷ்டமாக இருக்குது. புதிய இடத்துல ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டாவா அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அங்கே டென்ட்டு போட்டு போடுவான். அது இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டா. அது எந்த இடம்னா பக்கத்தில் பிருந்தாவனம் சொல்லுவாங்க. ஒரு நெறிஞ்சும் உள்ளப்பாங்க எப்படி போகிறது பசுமாதிரிகள்லாம். உடனே பகவான் மனசார தியானம் பண்ணால் அடுத்தது கூட நந்தன மன மாதிரி ஆகிடுது அப்படின்னு பராசர சொல்கிறார். சுபேன மனசாட்சாதம் பிருந்தாவனம் சபதி நந்தன அருள்வி அமாசி தேசிய சாமி அந்த மகான்கள் மனசாக அது எப்படி நடக்குங்கிறது இருக்கு. இப்போ அவர் எழுதுக்கு பண்ண உள்ள விவசாயம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அவரே அவருடைய வடிவத்தில் ஆத்மாவை புத்தனாமாசிரியர் உருவாசனிக்கிறார். அவர் வந்து அற்புதமாக நடத்தி மங்களாசாரனுக்கு பணம் பார்க்கலாம். இந்த அம்மாள் வந்து 110 இருந்தார். தேசிய 100 ஆண்டு இருந்தார். அவர் வந்து ஆண்டவரும் 100 ஆண்டு இருந்திருக்கு. எப்போலாம் திருக்குறளை வரைக்கும் இந்த பெருமாளை பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பாக்கியது தூக்காக பண்ணார். ஏழை அதில் மற்ற பெரிய பெரிய சக்கரபாணி போவா ராமனு போவா வரமாட்டான். பட்டாச்சாரம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே எட்டி பழக்க உட்காந்து முடியாது. இருந்தாலும் நியமித்து சக்கரபாணி பட்டாச்சாரம் வயதை அவங்க மங்களாக கொண்டு போகணும் அப்படின்னு கருணாகரம்னா அது அப்படி மங்களாசாரம் இருக்குது. அதுக்காக ஸ்ரீரங்கராமா அனுஜயோ லீனேது சுபேன சித்தேன விசிந்திதோயம் சத்சன்னிநேசோ பவதோபிமன்யா ஸ்ரீபௌத்ரி யோகீஸ்வர தத்பஜ ஏதம். இந்த பெருமாளை இவள் மங்களாசாசனம் இங்கே நடந்த விஷயம் அற்புதமாக உற்சவம் இருக்குது. பாட்டாச்சார சபை 120வது வருட உற்சவம். 5 நாள் வேத பாராயணம். இங்கே ததியாராங்க ஏன் பாராயணம் ஏழி கடைசியில் யானை மேலே பாட்டாச்சாரியர் எல்லாம் பண்ண முடியும் பண்ணி சரி பண்ணுற யானை மேலே ஊர்வலம் நடத்த வச்சு அவ்வளோ நடத்தினான். அது பெரிய ராசியான பெருமாள். அண்டரஸ்ட் பண்ணது 100 ஜனங்களுக்கு தெரியாது இவரை பற்றி. இப்போ கடற்கரை அப்படி எப்படி பார்க்க கொடுக்குது. ஆனால் அவமாவும் பார்த்துருக்காங்க. ஆனால் குழந்தையங்கோவலம் கொடியடியாருக்கேன் ஆழ்வார் கடைசியில் இவன் தான் மங்களாசாரியோட திவ்யதேசம். அமுதனம் பண்ணல, குழந்தை கோபாலன் தான் பண்ண. அமுதம் கோபாலன் அவதான் கோபாலன். அவனுடைய அடிக்கடி கொஞ்சம் அவங்களும் ஒரு இனிச்சவன் பெருமாள். இதே ரங்கநாதன் இதில் அத்தனை பெருமாள் இருக்கா. ஒரு பெருமாள் கோயில் விட்டு வெளில போய் ரங்கநாதன் தான் வருவார். ரோஹிணிக்கு மட்டும் அந்த கிருஷ்ணன் போனால் பொருள் காட்டால் வரலாம். இந்த பெருமாள் இத்தனையும் அவருடைய செப்டம்பர் தான். இத்தனையும் பயிற்சி எல்லாம் அவருடைய சுற்று கோயில் தான். ஆனால் எல்லாரும் தவறு இஷ்டப்படி உற்சவம் பண்ணி போக. அதனால பெருமாள் அவனும் பல்லக்கில் ராமன் தேர்ந்து எழுது அதான் தேவை. அதே ராமன் தேர் போட்டு முன்னாடி பல்லக்கில் இந்த மாதிரி ரங்கநாதன் பண்ணுவாரா பண்ணவே மாட்டார். அதனால தான் சொன்னாவா
கோவில் ஐஸ்வர்யம் பிரசித்தம். நம்முடைய கண்ட்ரோல் வந்தா எல்லாரும் பார்க்கலாம், ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். குணமூக்கில் சௌந்தரியம் சொல்சி. இதே ரங்கம் மத்திய ரங்கம் தான் இது. இந்த பெருமாள் அவ்வளோ சொல்சி. எல்லாரும் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவன் நீங்கள் மட்டும் சொல்லிட்டு பெருமாள் சொல்லிட்டு நீங்கள் தேர்வு பின்னாடி பல்லக்கில் வரேன். நிறைய ஸ்ரீராமணி தேர் போகும் பெரிய தேர் ராமன் ஊன்னு போயிட்டு இருப்பான். முன்னாடி பல்லில் போயிட்டு வந்து பெருமாள் ரெண்டு பேரும் சக்கரவாணி வரணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய எந்த உற்சவம் போனாலும் கூட ஒருத்தர் ஐஸ்வர் சக்கரவாணி. நான் மட்டும் தனியாக உற்சவம் கண்டது பண்ணேன். மாட்டவே மாட்டேன். அதனால் இந்த சுவாகத்தில் முடியறது 7வது ஸ்லோகம் தான். முஷ்டயோகினோ வத்சலத்வதா சாஸ்திரசாகிதி வல்லபோ பவன் முஷ்டயோகின ஸ்வாகதாங்கிரம் ராஜகோபசன் மந்திரே ஜலோ. ஸ்ரீமுஷ்டாண்டவன் பட்டம் கொடுத்துட்டு போயிட்டார். சாஸ்திர சாகித்யம் வந்த பிறகு எப்படி கொடுத்தாலும் என்ன ஆச்சரியமான தெரியும். அதுக்கேனது அந்த வச்சனத்தினால் சாஸ்திர சாகித்யம் வந்ததுனால் ஒதுங்கினார். இருந்தார். அதே மாதிரி இந்த ஸ்ரீமுஷ்டாண்டம் அந்த கருணாகரன் இந்த ஸ்ரீமுஷ்டாண்டம் சின்னாண்டவன் இந்த மங்களாசாசனம் கொண்டு இந்த ராஜகோபாலன் சன்னதியில் இந்த ஸ்லோகங்களை பாடினேன். அதாடி பொறுமையாக திருச்சி விசாரணை எல்லாருக்கும் விசிஷ்ய ஆண்டவன் இவன் தான் மருந்து கொடுத்து வரேன் தான் பார்த்துக்கணும்.